வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு Giri. Redmi Note 11T. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பிரதான அம்சமே செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5G எனேபிள்ட் ஆஃபரிங் நோட் லைனப்பில். மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த Redmi Note 11T தவிர சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், அப்புறம் இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு TPU ஜெல் கேஸ் இருக்குது, 33 வாட் சார்ஜர், ஒரு USB டைப் C ஆன கேபிள். ஸோ 33 வாட் சார்ஜர் அப்படிங்கிறது இப்போது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகி போயிடுச்சு. இந்த மொபைல் ஃபோன்லேயே அதை கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்க்குறதுக்கு சில பேருக்கு இது அட்ராக்டிவாக தெரியலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ, கீழே பார்த்தீங்கன்னா அப்படி ஒயிட் கலரில் போகுது. ஆனால் கீழே போக போக அப்படியே அந்த ஜிகனெல்லாம் போட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இந்த கலருக்கான பேர் வந்து அக்வாமெரைன் ப்ளூ அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வெறிக்கிற மாதிரி இருக்குது. இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் டஸ்ட் ஒயிட் அப்படின்னு இன்னொரு கலர் இருக்குது. அதை விட சூப்பராக மேட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலரும் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 195 கிராம்ஸ். திக்கான மொபைல் ஃபோன் தான். ஒரு 8.75 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக், மைக் மற்றும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. IR போர்ட் மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக் மேலே கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, டிபெண்டபிளாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருந்தாங்கன்னா, யூஸ்வலாக ஷோமி ட்ரிபிள் கார்ட் ட்ரேலாம் கொடுப்பாங்க, ஏன் இந்த மொபைல் ஃபோனில் கொடுக்கல அப்படின்னு தெரியல எனக்கு. ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் நல்லா லவுடாக இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக்கில் வரக்கூடிய சவுண்டுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஷோமி கம்பெனிலேருந்து வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன் மேலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரொடெக்ஷன் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் IP ரேட்டிங்லாம் கிடையாது. டிசைன் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பழகின ஒரு டிசைன் தான், புதுசாக ஒன்றும் அவங்க பண்ணிடல. டிஸ்பிளே ஒரு 6.6 இன்ச் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3னால ப்ரொடெக்ஷன் இதில் இருக்கு. டிஸ்பிளேனுடைய கலர்ஸ் மற்றும் விவிட்னஸ் அருமையாக இருக்கு. இன்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும், அவுட்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் எதுமோ ஒரு 10-15 கேமரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக 2 கேமரா தான். அது நல்ல விஷயம் தான் வச்சுங்களேன். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அது தவிர ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா. வைட் ஆங்கிள் கேமராவில் மேக்ரோலாம் எடுக்க முடியாது. மேக்ரோக்கான கேப்பபிலிட்டி இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. பட் போர்ட்ரேட் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளவும் பண்ணவங்க இந்த ஹம்போடைய சைஸையுமே அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கீழே அந்த தேவையில்லாமல் இந்த ஏஐன்னு ஸ்டிக்கர் போட்டு இந்த ரெட் கலர் டாட் போட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் சிறுசாக இதை வந்து ஒரு 30% வரைக்கும் அவங்க சைஸ் குறைச்சிருக்கலாம். ஃபோட்டோஸ்னுடைய குவாலிட்டி லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கிளியராகவும் கிளாரிட்டி அருமையாகவும் இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் போர்ட்ரேட் ஷாட்ஸில் பர்ஃபெக்டாக இருக்குது. லோ லைட் மோட்லேயுமே இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஷாட்ஸ் நல்லாவே இருக்குது. வைட் ஆங்கிள் கேமரா சொல்லிக்கிற மாதிரி சூப்பராக இல்லை. ஆனால் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது இருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஓரளவுக்கு இதில் ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டில் இந்த பொட்டுநாச்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் உங்களுக்கு அருமையாகவே அமையுது. லோ லைட்லேயுமே செல்ஃபிஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் லாஸ் ஆகி கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. Redmi Note 11T மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேச நல்ல ஷேக் இது இருக்கான்னு பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். ப்ராசஸருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் அவங்க MediaTek Dimensity 810 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G கேப்பபிலிட்டி கிடைக்குது இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால. பட் இந்தியாவில் 5G இன்னும் வரலை. அது வந்ததுக்கப்புறமா அதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 14,999 ருபீஸுக்கு 6GB மற்றும் 64GB கிடைக்குது. அது தவிர 6GB 128GB அவைலபிளாக இருக்குது. டாப் எண்ட் மாடல் 8GB 128GB. மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3GB வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். இது எவ்வளோத்துக்கு யூஸ் ஆகும், எவ்வளோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. மொபைலினுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு நல்லா இருக்குது. உங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையும் ஒரு திக்கல் திணறல் இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஃபாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கேம்ஸ் விளையாடுறப்போ ஹீட்டிங் அவ்வளோவா கிடையாது. ஹை கிராபிக்ஸ் மோடில் விளையாண்டா கூட கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. MIUI 12.5ல ஒரு சில சின்ன பக்ஸ் இருந்தாலும் ஓவராலாக ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு UI, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு UI.
Android 11 கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல 12.5 ஸ்கின் பண்ணி கொடுத்திருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு எப்பயும் போல நீங்க எதிர்பார்க்கலாம். எல்லா Xiaomi மொபைல் போன் மாதிரியும் இப்ப ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு வர இன்னொரு விஷயம் என்னன்னா 5000 mAh பேட்டரி. 33 வாட்ஸ் சார்ஜர் வச்சு இந்த மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மொபைல் போன் உங்களுக்கு மீடியம் யூசேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு மேலே தாக்கு பிடிக்குது. இந்த Redmi Note 11T வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் சொல்லிக்கிற மாதிரி புதுசாக ஒன்றும் அவங்க பண்ணிடல. என்ன அவங்களுடைய நோட் லைனப்பில் 5G ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5G ஆட் பண்ணதுனால இந்த மொபைல் ஃபோன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 5G எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை விட எல்லா விதத்திலையும் சிறந்த ஒரு மொபைல் ஃபோன் Note 10 Pro மற்றும் Note 10 Pro Max. இல்லை மொபைல் ஃபோனுடைய வெயிட் அதிகமாக இருக்கு, ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா MI 11 Lite அது சூப்பரான மொபைல் ஃபோன். பட் உங்களுக்கு ஒரு 5G மொபைல் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.